வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். தடுப்பணையில் குளிக்கச் சென்ற மாணவர்கள் நீரில் மூழ்கி பலி, சோகத்தை ஏற்படுத்திய சம்பவம். தமிழக பொறுப்பு ஆளுநர் ஆரோவில் சுற்றுப்பயணம், ஆரோவில் வாசிகளிடம் கலந்துரையாடல். பாலியல் ரீதியாக பெண் பிள்ளைகள் பாதிக்கப்பட்டால் புகார் கொடுங்கள், பெயரை வெளியிட மாட்டேன் என காவல்துறை ஆய்வாளர் உறுதி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி அருகே வில்லியனூர் மேல் சாத்தமங்கலம் குடுவை ஆற்றில் உள்ள தடுப்பணையில் குளிக்கச் சென்ற 2 மாணவர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது. திருவண்டார்கோவில் பகுதியை சேர்ந்த விக்னேஷ் மற்றும் கலித்தீர்த்தால்குப்பம் பகுதியை சேர்ந்த கமலேஷ் ஆகியோர் 12ஆம் வகுப்பு முடித்துவிட்டு கல்லூரியில் சேர விண்ணப்பித்திருந்தனர். நண்பர்களுடன் தடுப்பணையில் இவர்கள் குளித்த போது ஆழமான பகுதியில் சென்ற விக்னேஷ் சேற்றில் சிக்கி தத்தளித்துள்ளார். நண்பரை காப்பாற்ற கமலேஷ் முயன்ற போது அவரும் சேற்றில் சிக்கி நீரில் மூழ்கியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து தகவல் அறிந்து விரைந்து சென்ற காவல்துறையினர் மற்றும் உள்ளூர் இளைஞர்கள் தேடுதல் நடத்தி இருவரின் உடல்களையும் மீட்டனர். உயிரிழந்த மாணவர்களின் உடல்கள் பிரேத பரிசோதனைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுள்ளன. இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. பாலியல் ரீதியாக பெண் பிள்ளைகள் பாதிக்கப்பட்டால் புகார் கொடுங்கள், சத்தியமாக உங்கள் பெயரை வெளியில் சொல்ல மாட்டேன் என பெண்கள் மீது சத்தியம் செய்து காவல் ஆய்வாளர் ராஜ்குமார் உறுதியளித்தார். புதுச்சேரியில் தொடர்ந்து நடைபெற்று வரும் பாலியல் குற்றங்கள் தொடர்பாக பெண்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் காட்டேரிக்குப்பம் காவல் நிலையம் சார்பில் தனியார் மதுபான தொழிற்சாலையில் விழிப்புணர்வு நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்வில் தொழிற்சாலையில் பணிபுரியும் சுமார் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர். அவர்கள் மத்தியில் பேசிய காவல் ஆய்வாளர் ராஜ்குமார் பெண் பிள்ளைகளின் பாதுகாப்பு குறித்து அறிவுரை வழங்கினார். தொடர்ந்து பேசிய ஆய்வாளர் ராஜ்குமார், பெண்கள் பாலியல் ரீதியாக பாதிக்கப்படும் போது அதை புகாராக கொடுக்க தயங்கினாலும் தன்னிடம் தகவல் சொன்னால் பாதிக்கப்படும் பெண்ணின் பெயரை வெளியில் சொல்லாமல் அதற்கான நடவடிக்கை எடுப்பேன் என்று பெண்கள் மீது சத்தியம் செய்தார் ஆய்வாளர் ராஜ்குமார். தனது செல்போன் எண்ணையும் பெண் ஊழியர்களிடம் வழங்கினார். கிராமப்புறங்களில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கும் போது வெளியில் சொல்ல மாட்டார்கள், ஏனென்றால் அது அசிங்கமாக இருக்கும் என்று நினைப்பவர்கள் உண்டு. இது போன்ற நேரங்களில் தயக்கம் காட்டக்கூடாது, குற்றங்களை தைரியமாக சொல்ல முன்வர வேண்டும் என கேட்டுக்கொண்டார். பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் குழந்தைகளின் செயல்பாடுகளை பெற்றோர்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும். குழந்தைகளை திட்டும் போது அன்பாகவும் அரவணைப்பாகவும் கேட்க வேண்டும். அதுதான் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு என்று குறிப்பிட்டார். பெண் பிள்ளைகளுக்கு இழப்பு என்றால் அதை தாங்கும் சக்தி பெற்றோர்களுக்கு இருக்காது. எனவே பிள்ளைகளை கவனமுடன் வளர்க்க வேண்டும். பெண் பிள்ளைகள் பள்ளி, கல்லூரி, பயிற்சி வகுப்புகளுக்கு சென்றாலும் எந்த நேரமும் செல்போனை பார்த்தாலும் அதனை ஏன், எதற்கு என்று விசாரிக்க வேண்டும் என அவர் அறிவுறுத்தினார். பெற்றோர்களின் கஷ்டங்களை பிள்ளைகளிடம் சொல்லி வளர்த்தால் பிள்ளைகளும் வாழ்க்கையில் படித்து முன்னேறுவார்கள். பிள்ளைகள் படித்து அரசு உள்ளிட்ட பல்வேறு பெரிய வேலைகளுக்கு செல்வதும் பெரிய இடத்தில் அமர்வதும் பெற்றோர்கள் கையில் தான் உள்ளது என்றும் நம்பிக்கை ஊட்டினார். உங்க பேரை சொல்ல கூட தேவையில்ல, ஆனா உண்மையான செய்தி சொன்னா போதும். எனக்கு எங்க ஊர் ஒரு பிரச்சனை, இந்த பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை, என் பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை, இந்த பொண்ணு பாதிக்கப்பட்டு இது வெளியே சொல்ல முடியாம அழுது இருக்குது, இந்த பிரச்சனை தயவு செய்து தீர்த்து கொடுங்க சார் அப்படின்னு உங்க பேரை சொல்லாமலே சொல்லலாம். அதுக்கு உண்டான நடவடிக்கை நிச்சயமா நான் எடுப்பேன். இது உங்க மேல சத்தியம். புதுச்சேரியில் உள்ள பழமை வாய்ந்த தூய இருதய ஆண்டவர் பசிலிக்காவின் 119வது ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி ரயில் நிலையம் எதிரே உள்ள தூய இருதய ஆண்டவர் பசிலிக்காவின் 119வது ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. விழாவையொட்டி காலையில் சேலம் மறைமாவட்ட ஆயர் அருள் செல்வம் ராயப்பன் தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இதில் பசிலிக்கா அதிபர் பிச்சைமுத்து, துணை பங்கு தந்தை வின்சென்ட், ஆன்மீக தந்தை ஆரோக்கியநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பின்னர் ஆண்டு பெருவிழா கொடி ஊர்வலமாக பசிலிக்காவை சுற்றியுள்ள வீதிகளில் பவனியாக கொண்டு வரப்பட்டு பின்னர் பேராலயத்தில் ஆண்டு பெருவிழா கொடிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. தொடர்ந்து ஆலய கொடிமரத்தில் ஆண்டு பெருவிழா கொடி ஏற்றப்பட்டது. இதில் 500க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். தொடர்ந்து நவ நாட்களில் காலை மாலை 2 வேளையும்
சிறப்பு திருப்பலிகள் நடைபெறும். தொடர்ந்து 14ஆம் தேதி ஆடம்பர தேர் திருவிழாவும் 15ஆம் தேதி கொடி இறக்கமும் நடைபெற உள்ளது. பிரசார் பாரதியின் இந்திய பொது சேவை ஒலிபரப்பான ஆகாஷ்வாணி 90வது ஆண்டில் அடியெடுத்து வைப்பதை கொண்டாடும் வகையில் புதுச்சேரி ஆகாஷ்வாணி சார்பில் வானொலி பணியாளர்கள் நடைபயணம் மேற்கொண்டனர். பிரசார் பாரதியின் இந்திய பொது சேவை ஒலிபரப்பான ஆகாஷ்வாணி 90வது ஆண்டில் அடியெடுத்து வைப்பதை கொண்டாடும் வகையில் புதுச்சேரி ஆகாஷ்வாணி சார்பில் வானொலி பணியாளர்கள் பங்கு பெறும் நடைபயணம் நடைபெற்றது. அஜந்தா சிக்னல் அருகிலிருந்து தொடங்கிய நடைபயணத்தை வெங்கடேஸ்வரா பொறியியல் கல்லூரி முதல்வர் பிரதீப் தேவநேயன் கலந்து கொண்டு கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் ஆகாஷ்வாணி புதுச்சேரி பொறியியல் பிரிவு தலைவர் ரவி மாரியப்பன், ஆகாஷ்வாணி புதுச்சேரி நிகழ்வு நிர்வாகி எலிசபெத், நிகழ்ச்சி பிரிவு தலைவர் செந்தில்குமார், உதவி பொறியாளர் ஜெயந்தி உட்பட 100க்கும் மேற்பட்ட ஆகாஷ்வாணி வானொலி நிலைய ஊழியர்கள் கலந்து கொண்டு நடைபயணமாக சென்றனர். இறுதியாக கடற்கரை சாலை டியூப்ளெக்ஸ் சிலை அருகே நிறைவு பெற்றது. நடைபயணத்தின் நிறைவில் இளங்கோ குமணன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நடைபயணத்தில் பங்கேற்றவர்களுக்கு கௌரவ பதக்கம் அணிவித்தார். தட்டாஞ்சாவடி பாக்கமுடியான்பட்டு ஸ்ரீ பொன்னியம்மன் கோவில் தேர் திருவிழாவில் பக்தர்கள் திரளாக பங்கேற்றனர். தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட பாக்கமுடையான்பட்டு அருள்மிகு ஸ்ரீ பொன்னியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற பிரம்மோற்சவ திருத்தேர் திருவிழா பக்தி பரவசத்துடன் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் தட்டாஞ்சாவடி தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் ஆனந்த் தனது உபய விழாவை முன்னிட்டு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். விழாவையொட்டி ஆலய திருத்தேரை வடம் பிடித்து இழுத்து வைத்து தேரோட்டத்தை தொடங்கி வைத்தார். அப்போது ஏராளமான பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு அம்மன் அருள் முழக்கத்துடன் தேரை இழுத்து வழிபட்டனர். தொடர்ந்து விழாவில் பங்கேற்ற பொதுமக்கள் மற்றும் பக்தர்களுக்கு அசோக் ஆனந்தன் நீர்மோர் வழங்கி உபசரித்தார். கோடை வெயிலின் தாக்கத்தை கருத்தில் கொண்டு வழங்கப்பட்ட இந்த சேவை பக்தர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. பின்னர் திருத்தேர் முக்கிய வீதிகள் வழியாக உலா வந்து நிலையை அடைந்ததை தொடர்ந்து தேர் திருவிழா சிறப்பாக நிறைவடைந்தது. அதன்பின் அசோக் ஆனந்தன் ஆலயத்தில் சுவாமி தரிசனம் செய்து பொதுமக்களின் நலன் மற்றும் தொகுதியின் வளர்ச்சிக்காக சிறப்பு பிரார்த்தனை மேற்கொண்டார். தொடர்ந்து பொதுமக்களுக்கு அவர் அன்னதானம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் ஆலய நிர்வாகிகள், ஊர் முக்கிய பிரமுகர்கள், பக்தர்கள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். புதுச்சேரியில் ஆய்வின் போது குழந்தைகளை மகிழ்வித்த சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் இனிப்பு வழங்கி அன்பை பரிமாறினார். புதுச்சேரி மாநிலம் காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட பாலன் நகர் பகுதியில் பொதுமக்களுக்கான கழிவறை உள்ளிட்ட இடங்களை நேரடியாக சென்று லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஆய்வு செய்தார். அப்பொழுது அப்பகுதியில் இருந்த சிறுவர்களை கண்ட அவர் உடனடியாக அவர்களை அருகில் அழைத்து இனிப்புகள் வழங்கி அன்பை பரிமாறினார். பரபரப்பான ஆய்விற்கு இடையே சென்ற இடத்தில் குழந்தைகளை மகிழ்வித்த சட்டமன்ற உறுப்பினரின் செயல் அப்பகுதி மக்களிடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. கூடப்பாக்கம் ரயில்வே கேட் பகுதியில் சாலையோரம் வசிக்கும் நரிக்குறவர்களுக்கு மாற்று இடத்தில் இலவச மனைப்பட்டா வழங்குவதற்கான பட்டியலை சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் அப்பகுதி மக்களிடம் வழங்கினார். வில்லியனூர் 10 கண்ணு சாலையில் உள்ள கூடப்பாக்கம் ரயில்வே கேட் பகுதியில் ரயில்கள் வரும் நேரங்களில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகனங்கள் நீண்ட நேரம் காத்திருக்கும் நிலை உள்ளது. இங்கு மேம்பாலம் கட்டினால் வாகனங்கள் காத்திருப்பு முற்றிலும் தவிர்க்கப்படும். வில்லியனூர் பைபாஸில் இருந்து 10 கண்ணு செல்லும் சாலையில் கூடப்பாக்கம் ரயில்வே கேட் பகுதியில் இரட்டை வழி சாலை ரயில்வே மேம்பாலம் அமைக்கும் திட்ட பணிக்கு 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி 26ஆம் தேதி காணொலி காட்சி மூலம் பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார். சுமார் 37.29 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இரட்டை வழிச்சாலையாக ரயில்வே மேம்பாலம் அமைக்க உள்ளனர். 25 மீட்டர் நீளத்திலும் 7.5 மீட்டர் அகலம் என இரு பகுதியிலும் பாலத்திற்கான இணைப்பு சாலையுடன் திட்டமிட்டுள்ளனர். தற்பொழுது மேம்பால பணிகள் துவங்க உள்ளன. இந்த நிலையில் ரயில்வே கேட் பகுதி அருகே சாலையோரம் குடியிருக்கும் நரிக்குறவர் இன மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் முதலமைச்சர் ரங்கசாமியின் உத்தரவின் பேரில் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் நரிக்குறவர் மக்களுக்கு மாற்று இடத்தில் இலவச மனைப்பட்டா வழங்குவதற்கான பட்டியலை கொடுத்தார். இதில் திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சாய் ஜே சரவணகுமார், தியாகராஜன் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். தமிழக பொறுப்பு ஆளுநர் முதன்முறையாக ஆரோவில் சுற்றுப்பயணத்தினை மேற்கொண்டு பல்வேறு இடங்களை சுற்றி பார்த்தார். தமிழக பொறுப்பு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தமிழக ஆளுநராக பொறுப்பேற்பவர்கள் ஆரோவில் அறக்கட்டளையில் நிர்வாக குழு தலைவராக நியமிக்கப்படுவார்.
இந்த நிலையில் அவர் தமிழக கவர்னராக பொறுப்பேற்று அவரின் பணிகள் செய்து வந்த நிலையில் தற்பொழுது முதன்முறையாக ஒரு நாள் சுற்றுப்பயணமாக ஆரோவில் பகுதிக்கு வருகை தந்தார். அவருக்கு ஆரோவில் அறக்கட்டளை செயலர் மற்றும் நிர்வாகிகள் மலர் கொத்து கொடுத்து வரவேற்றனர். மேலும் ஆரோவிலில் உள்ள மாத்திர மந்திர், மாற்று கண்காட்சி உள்ளிட்ட இடங்களை சுற்றி பார்த்தார். மேலும் யூனிட்டி பவுலியன் இடத்தில் ஆரோவில் வாசிகளிடம் கலந்துரையாடினார். இந்த கலந்துரையாடலில் பல்வேறு வெளிநாட்டினர் மற்றும் ஆரோவில் வாசிகள் கலந்து கொண்டனர். In fact, I have been dreaming to come here some day or other, but today is the day, and I made it here because of Jayanti ji. She was after me. You have to come someday here. Since I took the charge of governorship of Tamil Nadu. புதுச்சேரி மாநிலம் லாஸ்பேட்டையில் நெசவாளர் நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சிவசக்தி வலம்புரி விநாயகர் ஆலயத்தில் வைகாசி மாத மங்களகரமான சங்கடகர சதுர்த்தி விழா நடைபெற்றது. புதுவை லாஸ்பேட்டையில் உள்ள மோகனக்கண்ணன் புக் ஸ்டால் உரிமையாளர் மோகன் ராஜேஸ்வரி அவர்களின் முன்னிலையில் லாஸ்பேட்டையில் நெசவாளர் நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சிவசக்தி வலம்புரி விநாயகர் ஆலயத்தில் வைகாசி மாதம் மங்களகரமான சங்கடகர சதுர்த்தி விழா நடைபெற்றது. விநாயகருக்கு பால், தயிர், தேன், சந்தனம், பன்னீர், கரும்புச்சாறு, அரிசி மாவு, இளநீர், அபிஷேக பொடி, பஞ்சாமிரதம் மற்றும் வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் மற்றும் ஆராதனை, சிறப்பு பூஜை சிறப்பாக நடைபெற்றது. பொதுமக்கள் அனைவருக்கும் பிரசாதம் கொடுத்து மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம், பேனா, ஃபைல், ஸ்டேஷனரி பொருட்கள் 100 நபர்களுக்கு மேல் வழங்கப்பட்டது. மாணவர்கள் கல்வியில் சிறப்பான முறையில் தேர்ச்சி பெறவும் சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டை புதுவை மாநிலம் லாஸ்பேட்டையில் உள்ள மோகனக்கண்ணன் புக் ஸ்டால் உரிமையாளர் மோகன் ராஜேஸ்வரி மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். 100% தேர்ச்சி பெற்ற கிருமாம்பக்கம் அரசு பள்ளிக்கு சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் பாராட்டி மாணவர்களுக்கு இந்த ஆண்டிற்கான புத்தகங்களை வழங்கினார். கோடை விடுமுறை முடிந்து பள்ளிக்கு திரும்பிய மாணவ மாணவிகளை வரவேற்கும் வகையில் கிருமாம்பாக்கம் டாக்டர் அம்பேத்கர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் சிறப்பு வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் துணை முதல்வர் கருணாகரன் தலைமை தாங்கினார். தலைமை ஆசிரியை அனிதா குமாரி முன்னிலை வகித்தார். ஏம்பலம் சட்டமன்ற தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். மாணவர்களை அவர் வாழ்த்தி பேசினார். அதில் புதிய கல்வியாண்டில் மாணவர்கள் சிறப்பாக கல்வி கற்று அதிக மதிப்பெண்கள் பெற்று வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என அறிவுரை வழங்கினார். 2025-2026 கல்வியாண்டில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்றதற்காக பள்ளி துணை முதல்வர், தலைமை ஆசிரியை, ஆசிரியர்கள் மற்றும் அலுவலக ஊழியர்களுக்கு பாராட்டு தெரிவித்து சால்வை அணிவித்து கௌரவித்தார். தொடர்ந்து புதிய கல்வியாண்டிற்கான பாட புத்தகங்களை மாணவர்களுக்கு வழங்கினார். 12ஆம் வகுப்பு முடித்து உயர்கல்விக்கு செல்லும் மாணவர்களுக்கு தேவையான பயிற்சி வகுப்புகள், உயர்கல்வி வழிகாட்டுதல் மற்றும் தேவையான உதவிகளை வழங்குவதாக உறுதியளித்தார். மாணவர்களுக்கு இனிப்புகள் வழங்கி புதிய கல்வியாண்டை உற்சாகமாக தொடங்கி வைத்தார். இதனையடுத்து பள்ளி அளவில் ஸ்வச் பாரத் திட்டத்தின் கீழ் மாவட்ட மற்றும் மாநில அளவில் சிறப்பிடம் பெற்று 5 நட்சத்திர குறியீடு பெற்றதற்கான விருதை சட்டமன்ற உறுப்பினரிடம் இருந்து துணை முதல்வர் கருணாகரன் பெற்றுக் கொண்டார். இதில் ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் உள்ளிட்ட ஊர் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் பலரும் கலந்து கொண்டனர். சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் பேசுகையில், இந்த பள்ளியில் கடந்த காலத்தில் மாணவனாக பயின்று இன்று புதுச்சேரி மாநிலத்தில் ஏம்பலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்றுள்ளேன். இந்த பள்ளியானது நான் படித்த பள்ளி. மென்மேலும் இந்த பள்ளி வளர்வதற்கு என்னால் முடிந்த அனைத்து உதவிகளும், மேலும் அரசால் வழங்கக்கூடிய உதவிகளையும் நான் பெற்று தருவேன். மாணவர்கள் சிறப்பாக படித்து நல்ல அரசு வேலைகளில் சேர்வதற்கு தேவையான விஷயங்களை மட்டும் பயன்படுத்த வேண்டும் என்று மாணவர்களுக்கு அறிவுரை கூறியும் டாக்டர் அம்பேத்கர் அரசு உயர்நிலைப் பள்ளியை சிறப்பாக கொண்டு வந்த துணை முதல்வர், தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். இதுதான் ஆரம்பம் என்றும் பெரிய மாற்றத்தை நோக்கி களமிறங்கியுள்ளேன் என்றும் தேர்தல் வெற்றிக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அதிரடியாக தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்டோரை காட்டிலும் அதிகப்படியாக 10,750 வாக்குகள் பெற்று பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இதனையடுத்து தேர்தலில் வெற்றிக்காக உழைத்த தொகுதி தலைவர்கள், வார்டு, பூத் மற்றும் பொதுமக்கள் என பணியாற்றிய அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கும் கூட்டம் மூலக்குளம் பகுதியில் உள்ள தனியார் மகாலில் நடைபெற்றது.
இந்த கூட்டத்தில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு தேர்தலில் தனது வெற்றிக்காக உழைத்த அனைவருக்கும் தனது நன்றியை தெரிவித்தார். அப்போது பேசிய அவர், வெயிலும் மழையும் பாராமல் உழைத்த மக்களின் நம்பிக்கையால் கிடைத்த வெற்றி இது. தனிநபர் வெற்றி அல்ல. 10,750 வாக்குகள் அதிகப்படியாக பெற்று முதல்வர், அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோரை தாண்டியும் கிடைத்துள்ளதாக குறிப்பிட்ட அவர், தொகுதி மக்களின் நம்பிக்கை ஒருபோதும் வீணாகாது என்றார். நான் பதவிக்காக வரவில்லை, மக்கள் சேவைக்காகவே வந்துள்ளேன். உப்பனாறு வாய்க்கால் பணிகள் குறித்து ஆளுநருக்கு கடிதம் அனுப்பியதன் பேரில் ஆளுநர் நடவடிக்கை எடுத்ததாகவும், ஆனால் நிர்வாகம் இன்னும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் தானே நேரடியாக களமிறங்கி செயல்படுவேன் என்றும் எச்சரித்தார். சொந்த நிதியில் சிபிஜி மற்றும் ஐஐடி தொடர்பான பணிகளை முன்னெடுத்து வருவதாக கூறிய அவர், பல பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு சாத்தியமில்லை என்றாலும் 2 ஆண்டுகளுக்குள் முழுமையான தீர்வை கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். விபத்துகளை தடுக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும், எந்த பிரச்சனையை எடுத்தாலும் பல தடங்கல்கள் இருப்பதாகவும் குறிப்பிட்டார். இருப்பினும் மக்களுக்கு எங்கு பிரச்சனை இருந்தாலும் தொடர்ந்து குரல் கொடுப்பேன் என்று உறுதியை வெளிப்படுத்தினார். மக்களுக்கான நலத்திட்டங்களின் பயன் நேரடியாக மக்களை சென்றடைய வேண்டும் என்பதற்காக டெல்லி சென்று தேவையான பணிகளையும் மேற்கொள்வேன் என்றார். மேலும் பூத் மட்ட மக்களுக்கு காப்பீடு வசதி, மருத்துவ உதவி தொடர்பான நடவடிக்கைகள் விரைவாக செயல்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். மற்றவர்களைப் போல நாம் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஆதாரங்களுடன் மக்கள் முன்வர வேண்டும். அதனை அடிப்படையாக கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். இதுதான் ஆரம்பம். பெரிய மாற்றத்தை நோக்கி களமிறங்கி உள்ளேன். எதையும் பார்த்து கொண்டு அமைதியாக இருக்க மாட்டேன். மக்களுக்காக பணிகள் நடைபெறவில்லை என்றால் அதற்கான நடவடிக்கை நிச்சயம் இருக்கும் என்று சார்லஸ் மார்டின் உறுதி தெரிவித்தார். இந்த நிகழ்வில் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் மற்றும் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தடுப்பணையில் குளிக்கச் சென்ற மாணவர்கள் நீரில் மூழ்கி பலி, சோகத்தை ஏற்படுத்திய சம்பவம். தமிழக பொறுப்பு ஆளுநர் ஆரோவில் சுற்றுப்பயணம், ஆரோவில் வாசிகளிடம் கலந்துரையாடல். பாலியல் ரீதியாக பெண் பிள்ளைகள் பாதிக்கப்பட்டால் புகார் கொடுங்கள், பெயரை வெளியிட மாட்டேன் என காவல்துறை ஆய்வாளர் உறுதி. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.